சென்னை அடையாறில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். அடையாறு தாசி நகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை திறக்கக்கூடிய நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை திறந்து வைத்திருக்கிறார். இதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சற்று முன் தொடங்கி இருக்கிறார்கள். மக்களுடைய பயன்பாட்டிற்காக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 50 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் நலவாழ்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மையத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வரும் 208 மையங்கள் தற்போது கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்காக தற்போது நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த தாசி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற நலவாழ்வு மையத்தினுடைய கட்டிடத்தை திறந்து வைத்து உள்ள இருக்கக்கூடிய வசதிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கு பார்வையிட்டிருந்தார். குறிப்பாக இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை இயங்கும் உணவு, மதியம் 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் இயங்கும் உணவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மருத்துவர் 2 செவிலியர்கள் எப்போதும் அங்கு பணியில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இந்த புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் தற்போது திறந்து வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நகர்ப்புற நலவாழ்வு மையங்களின் மூலம் தரமான 12 அத்தியாவசிய சுகாதார சேவைகளான மகப்பேறு நல சேவைகள், பச்சிளம் குழந்தை மற்றும் குழந்தை நல சேவைகள், வளர் இளம் பருவத்திற்கான சேவைகள் என பல்வேறு சேவைகள் வழங்கப்பட இருக்கின்றன. என்னென்ன சேவைகள் வழங்கப்பட இருக்கிறது என்பதை நம்முடைய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை திறந்து வைத்துவிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவற்றை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 7/5/2022 அன்று சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் ஒருங்கிணைந்த தரமான மருத்துவ சேவைகளை மக்களின் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே வழங்கும் நோக்கில் பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட 21 மாநகராட்சிகள் மற்றும் 63 நகராட்சி பகுதிகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.